டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நம்ம போகணும். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கும் நான் அதே மாதிரி சேம் கதை தான் சொன்னேன்னா, அவங்களோட ஆரிஜின் எப்போ ஆர் அவங்களோட அரைவல் எப்போ, அதுக்கப்புறமேலு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன், அவங்களோட ஃபேக்டரிஸ் எங்க இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபேக்டரிஸ் நம்ம பிவைக்கு நம்ம பார்க்க போறோம். பிவைக்குல பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸை சுத்தி மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வச்சு ஒன்று, டச் போர்ச்சுகீஸ் வச்சு ஒன்று, அந்த இன்னொரு கொஸ்டின், 3 கொஸ்டின் கிட்ட ஃபேக்டரிஸை வச்சே கேட்டிருக்காங்க. ஃபேக்டரிஸ் ஆர் வேர் ஹவுஸ் ஆர் எப்படி வேணாலும் சொல்லலாம். பிகாஸ் அதை சுத்தி தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்திருக்கும். அப்போ இந்த ஃபேக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா டச்சோட ஃபேக்டரி வந்து உங்களுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், டச்சோட ஃபேக்டரிஸ்ன்றது இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல அதிகமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் கோஸ்ட். அதே போர்ச்சுகீஸோட ஃபேக்டரிஸ் எங்க இருக்கும் அதிகமா, வெஸ்ட் கோஸ்ட்ல அதிகமா இருக்குமா, அப்படிதானே சொல்லியிருந்தேன். கேரளா, கோவா, டையூ, டாமன், பாம்பே அங்கெல்லாம் அதிகமா இருக்கும். வேரிஸ் நீங்க டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நிறைய எங்க இருக்கும், ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கும். விச் மீன்ஸ் நம்மளோட கோஸ்ட்ல. நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் நம்ம சொல்றப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அவங்களோட முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மசூலிப்பட்டினம்ல தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் மசூலிப்பட்டினம்ல வருவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமேல அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்துறது என்னப்போ, புலிகேட். நம்ம சென்னைக்கு மேல இருக்குல்ல புலிகேட் லேக், ஸோ அந்த ஏரியால புலிகேட். அண்ட் தென் அதுக்கப்புறமேல தான் உங்களுக்கு தி வெரி ஃபேமஸ் நாகப்பட்டினம், நம்ம ஊரோட நாகப்பட்டினம். இதுதான் உங்களோட கடைசி வரையும் வந்து பாத்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா செயல்படுறது எதுவா இருக்கும்னா நாகப்பட்டினம். இப்போ கூட ரீசெண்டா கூட நியூஸ் வந்துச்சுல, நாகப்பட்டினத்துல இருந்து அவங்க என்ன எடுத்துட்டு போயிருந்தாங்க, ஒரு சோலாவோட காப்பர் பிளேட் எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல யூனிவர்சிட்டியில வச்சிருந்தாங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா லைடன் காப்பர் பிளேட், லைடன்ன்றது அந்த யூனிவர்சிட்டி. ஆக்சுவலா நம்ம ஊர் தான் அது, என்னது ஆனைமங்கலம் செப்பேடு அவன் பேரை போட்டு வச்சிருக்கான் சொல்ல போனோம். ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஈஸியா இதை மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்க ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்றப்பயே உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துடணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும், இந்த டச் ஃபெலோஸ் முக்கியமா என்ன வேலையை பார்ப்பான்னா, ஸ்பைசஸ் தான் அதிகமா அவன் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ ஸ்பைசஸ் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறப்போ அவனுக்கு எங்க இருக்கும், இந்தியால இருந்து ஸ்பைசஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இந்தியால இருந்து ஸ்பைசஸ் வாங்குவான். ஆனா அதை விட அவனுக்கு என்ன ஃபீல் பண்ணுவான்னா, இந்தியாவை விட ஸ்ரீலங்கால ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியால நிறைய ஸ்பைசஸ் இருக்குன்னு அவன் ஃபீல் பண்றான். ஸோ அப்போ இந்த வேலையை இவன் என்ன பார்த்து விடுவான் அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து எஸ்பெஷலி இந்தியால இருந்து என்ன எடுத்துட்டு போவான், இந்தியால இருந்து டெக்ஸ்டைல்ஸ் நம்ம ஊரோட காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, காட்டனு, சில்க்கு, அதுக்கப்புறமேல ஈவன் வந்து ஓபியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்தோனேஷியா, சைனால கொடுத்துட்டு அங்க இருந்து என்ன எடுத்துட்டு வரும், அங்க இருந்து ஸ்பைசஸ், அந்த ஸ்பைசஸை யூரோப்க்கு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், நிறைய ப்ராஃபிட் பாக்குறது. ஸோ இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃப்கோர்ஸ் இந்தியால இருந்து ஸ்பைசஸ் வாங்குவான், அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியால இருந்து நிறைய வாங்குவான். ஸோ இது உங்களுக்கு அந்த ஒரு யூனிக்கான ட்ரேடிங் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். யூனிக்கான ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன், அவங்களோட யூனிக் ட்ரேடிங் பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். பிளஸ் நான் வந்து டச்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் எல்லாம் பெருசா படிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன், பிகாஸ் அவங்க இந்தியால அந்த அளவுக்கு லைக் ரொம்ப நாளைக்கு அவங்க கிடையாது. போர்ச்சுகீஸ்னாலும் ஒரு 120 இயர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. வேர் இஸ் திஸ் ஃபெலோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டச் வந்து பாத்தீங்கன்னா 1600ல வரான், ஒரு 1660 வரையும் தானே அவன் இந்தியாவில் அவனோட ப்ரெசன்ஸ் ஓரளவுக்கு கன்சிடரபிள் ப்ரெசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் நான் சொல்லியிருந்தேன், பிகாஸ் அவங்க வரப்பே யாரும் கூட வரா, இங்கிலாண்டும் வராங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வராங்க. அப்போ டச்சுக்கும் வெர்சஸ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எப்பயுமே ஒரு ஃபைட் போயிட்டே இருக்குது. அந்த ஃபைட்டை நம்ம கிளியர் கட்டா எப்போ பார்க்க முடியும், 1650ஸ்ல பார்க்க முடியும். 1650ஸ்ல இருந்து 1675க்குள்ள கிட்டத்தட்ட தீஸ் டூ கைஸ் டச்சும் இங்கிலீஷும் கிட்டத்தட்ட ஒரு 3 நேவல் பேட்டில் போடுவாங்க. 3 நேவல் பேட்டில், விச் மீன்ஸ் இந்தியன் ஓஷன் ட்ரேடை யாரு டாமினேட் பண்றது. ஏன்னா அந்த டைம்ல போர்ச்சுகீஸை கொஞ்சமா டிக்ளைன் ஆயிடுவாங்க. அப்போ கிங்கா இருக்கிறது யாரு, இந்தியன் ஓஷனோட கிங் யாரு அப்படின்றதுல யாருக்கு சண்டை, டச்சுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். அந்த சண்டையில தான் ஒரு அவுட்கமா என்ன முடிவு பண்றாங்க, டேய் நம்ம 2 பேரும் சண்டை போட்டா 2 பேரும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are losing, so better we can வந்து பாத்தீங்கன்னா split the territory and we can concentrate அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்து தான் என்ன சொன்னாங்கன்னு சொன்ன, ஸோ இந்தியாவை யாருக்கு கொடுத்துடுறாங்க, இந்தியாவை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துடுறாங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. வேரிஸ் வந்து பாத்தீங்கன்னா டச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைன்றது எங்க இருக்குது, டச். ஸோ அவங்களுக்கு தேவைன்றது ஸ்பைசஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குமா, ஸ்பைசஸ் தேவைப்படுதுன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்தோனேஷியாவை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா,
என் ஏரியாவுக்கு நீ வராத, ஓ ஏரியாவுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்ல என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி டெசிஷன் எடுத்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் காம்ப்ரமைஸ்க்கு வந்தா கூட டச்சோட பிரசன்ஸ்ன்றது லிட்டில் பிட் ஒரு ஒரு ரொம்ப அதிகமான பிரசன்ஸ் இல்லைன்னா கூட டச்சுன்றவங்க இந்தியாவில சின்ன சின்ன இடத்துல, நான் சொன்ன மாதிரியே நாகப்பட்டினம், புலிகேட்டு, சின்ன சின்ன இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரசன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன பிரசன்ஸும் எப்போ காலி ஆகும், 1759-60 போல நான் கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஃபேமஸான பேட்டில் சொல்லியிருந்தேன், என்னப்பா, பேட்டில் ஆஃப் பெதேரா. இதை நான் திரும்பவும் நான் பேட்டில் ஆஃப் பிளாசி நடத்துவோம் பாத்தீங்களா, அப்ப நான் திரும்பவும் இந்த பேட்டில பத்தி நான் பேசுறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டில் ஆஃப் பெதேரா ஆர் பேட்டில் ஆஃப் ஹூக்லி. இதுல என்ன பண்ணிருப்பானா, இந்த டச் ஃபெலோஸ், நான் என்ன சொன்னேன், இந்த டச் ஃபெலோஸ் நம்ம அந்த டைம்ல இருக்கக்கூடிய பெங்கால் ரூலரோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ட்ரை பண்ணிருப்பாங்க, ஒரு இங்கிலாண்டை வெளியில அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியில அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ் வந்து சும்மா இருப்பானா, இங்கிலீஷ் வந்து என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எஸ்பெஷலி போட்டு தள்ளிட்டு, டச்சை போட்டு தள்ளிட்டு, டச்சிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரசன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா இந்தியால, அந்த பிரசன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காலி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, டச்சு இந்தியாவில டிக்ளைன் ஆறாங்க அப்படின்ற கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா யார்கிட்ட இருந்துச்சு, போர்ச்சுகீஸ்ல இருந்துச்சு. போர்ச்சுகீஸ்ல இருந்து டச்சுக்கு போயிருக்கும். சேம் எப்படி இந்தியா, இந்தோனேஷியா எல்லாமே ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ், அவன்கிட்ட இருந்து டச்சு, அவன்கிட்ட இருந்து இந்த 1795ல நான் என்ன சொல்லியிருந்தேன், 1795ல நெப்போலியன் வருவாரு. நெப்போலியன் வந்து என்ன பண்ணுவாரு, நெப்போலியன் வந்து ஈவன் நெதர்லாண்டே தோக்கடிச்சிருவார், யூரோப்ல இருக்கக்கூடிய நெதர்லாண்டே போட்டு தள்ளிடுவார், ஆர் விச் மீன்ஸ் கேப்சர் பண்ணிடுவார். அப்போ அவங்களோட மதர் கண்ட்ரியவே தோத்து போயிட்டாங்கன்றப்போ அவங்களோட காலனியா இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட காலனியா இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, அவங்களோட காலனியா இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, அவங்களோட காலனியார், அவங்களோட பிரசன்ஸா இருக்கக்கூடிய இந்த ஏரியா எல்லாமே யாரு கேப்சர் பண்ணிடுவா, இதாண்டா லைக் ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கான் பாத்தீங்களா, அவன் கேப்சர் பண்ணி விட்டுருவான். ஸோ கேப்சர் பண்ணி அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1795ல இருந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அவன் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு 1815 வரையும் அவன் வச்சிருப்பான். ஒரு 20 இயர்ஸ் என்னது, இந்தியா மட்டும் கிடையாது, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா எல்லாமே யார் கையில இருக்கும் அப்படின்னா திஸ் ஃபெலோஸ், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருக்கும். அண்ட் தென் 1815 நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கிறப்பெல்லாம் நம்ம இந்த ஈவெண்ட் எல்லாம் படிப்போம். நெப்போலியனை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிப்பாங்க. நெப்போலியனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் நெப்போலியனுக்கு முன்னாடி எப்படி யூரோப் இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் படிதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டெரிட்டரியே திரும்ப திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. அப்ப நெப்போலியனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா எல்லாம் யார்ட்ட இருந்துச்சு, அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியான்றது ஈஸ்ட் இந்தியான்றது இங்கிலாந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஸ்ரீலங்காவும் இந்தோனேஷியாவும் யார்ட்ட இருந்துச்சு, டச்சுட்ட இருந்துச்சு. டச்சுட்ட இருந்து நெப்போலியனால யார் தூக்கிட்டா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தூக்கிட்டாங்க. அப்புறம் நெப்போலியன் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்னா கூட இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆனது இந்தோனேஷியாவை நெதர்லாண்டுட்ட கொடுத்துருவாங்க, டச்சுட்ட கொடுத்துருவாங்க. ஆனா ஸ்ரீலங்காவை கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்காவை யாரையும் வச்சுப்பா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வச்சிருப்பாங்க. இப்படிதான் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட காலனிலிசத்துக்கு கீழே வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்தோனேஷியான்றது கிட்டத்தட்ட நெதர்லாண்டு 1950 வரையுமே நெதர்லாண்டு தான் இருக்கும் சொல்லப்படும். இது வேர்ல்டு ஹிஸ்டரியில எப்படி வந்து இந்தோனேஷியா, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் அதெல்லாம் கலனைஸ் பண்ணாங்கன்ற கதையெல்லாம் பின்னாடி பாக்குறப்போ உங்களுக்கு நான் நெதர்லாந்து ஸ்டோரியை இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிடுவேன். கிளியர்? இப்படிதான் என்ன டச் டிக்ளைன் ஆனாங்க. கிளியரா இருக்கிறீங்களா? போன கிளாஸ்ல இருக்கிறத நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சம்மரி மாதிரி பண்ணியிருக்கிறேன். கிளியரா? எவ்ரிவன் இஸ் கிளியர்? அடுத்தது நம்ம போயிடலாமா, மூணாவது கைஸ்க்கு போயிடலாமாப்பா? மூணாவது கைஸ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிடலாமா? சைப்ரித்திங், அருண், பாரத், ஓகேவாப்பா? எனிவன் ஹவ் டவுட் இல்லையா? பிபிடி எல்லாம் ஷேர் ஆயிடுச்சுங்களா? பிபிடி எல்லாம் வந்துருச்சுங்களா? ஓகே சரி. அடுத்தது நம்ம இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா, தி ஆல் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்துடலாமா? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே. இவங்களும் அப்படியே டச் மாதிரியே தப்பா, டிட்டோ டச் அப்படின்னா எடுத்துக்கோங்க. என்னது டிட்டோ டச் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்னது, சேம் இவங்களும் என்னவா தான் இருப்பாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சி அண்ட் இவங்களும் வந்து என்னது ஒரு பிரைவேட் ஷேர் ஹோல்டிங் கம்பெனி.
விச் மீன்ஸ் வந்து என்னது, அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்த பணக்காரங்க இருப்பாங்கல்ல, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ட்ரேடர்ஸ், மெர்ச்சன்ட், இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒன்னா காசு போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்பெனி ஆக்சுவலா இது ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனி பேர் தான் வந்து என்னது, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, டே போர்ச்சுகீஸ் நிறைய ப்ராஃபிட்டை பார்க்குறான், டச்சு நிறைய ப்ராஃபிட்டை பார்க்குறான், அதே மாதிரியே வைகான் வி ஆல்சோ கேன் வந்து பாத்தீங்கன்னா அன்னது கெட் தோஸ் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது. அப்போ அதுக்காக அவன் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி தான் வந்து என்னதுப்பா, இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு மாதிரி ஒரு 1600ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு ஆப்வியஸா போயிட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய குவீன்கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய குவீன் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. அண்ட் இங்கிலாந்து குவீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கன்செஷன் மாதிரி கொடுக்குறாங்க. என்ன கன்செஷன் கொடுப்பாங்கன்னா, டே நீ வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கோ, இந்தியா விச் மீன்ஸ் ஏஷியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கோ, ஏஷியாவுக்கு வந்து நீ ட்ரேட் பண்ணிக்கோ, அந்த ட்ரேட் பண்றது நீ மட்டும் தான் ட்ரேட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ரைட்ஸ் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலாந்துல இருந்து விச் மீன்ஸ் இங்கிலாந்துல இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தாண்டி யாருமே ட்ரேட் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் இங்கிலாந்துல இருந்து ஏஷியாவுக்கு ட்ரேட் பண்ணும் பாத்தீங்களா, ஏஷியாவுக்கு பையிங்கா இருக்கட்டும் செல்லிங்கா இருக்கட்டும், இந்த பையிங் அண்ட் செல்லிங் யாரு மட்டும் தான் பண்ணும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கிலாந்து மக்களுக்கு ஆர் இங்கிலாந்து ட்ரேடர்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அவனால என்ன பண்ண முடியாது, டைரக்டா ஏஷியால ட்ரேட் பண்ணக்கூடாது. யார் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், ஒன்லி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இவன் ஒரு பிரைவேட் கம்பெனி தான். ஆனா அந்த பிரைவேட் கம்பெனிக்கு இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இங்கிலாந்து குவீன் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் விட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, நீ இந்தியால ட்ரேட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்குறாங்கப்பா, மோனோபோலி ரைட்ஸ் கொடுக்குறாங்க சொல்ல போனா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைக் நிறைய ஸ்டோரிஸ்னா அடுத்தடுத்து நான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் எல்லாம் நடத்துவோம்ல, அப்பெல்லாம் இந்த விஷயம் நான் வந்துகிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 1600ல உங்களுக்கு மோனோபோலி ரைட்ஸ் கிடைக்குது பாத்தீங்களாப்பா. அதுல இருந்து 1813 வரையும் 200 வருஷம், ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் இங்கிலாந்துல இருந்து யார் மட்டும் தான் ட்ரேட் பண்ணும் இந்தியா கூட, யார் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்னால ஒண்ணுமே பண்ணவே கூடாது, பண்ணவே பேண்ட் ஆக்சுவலா. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட ட்ரேட் பண்றதுன்றது இட் இஸ் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஒரு பிசினஸ். அதானே நான் சொல்லியிருக்கிறேன்ல, லைக் அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியால இருந்து ஒரு ஷிப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷிப் எடுத்துட்டு போறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட 20 ஜெனரேஷன் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னது, இந்தியாவோட ப்ராடக்ட்டுக்கு அங்க டிமாண்ட் இருக்கு, இந்தியாவோட சைனாவோட ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து உங்களுக்கு என்னது, நிறைய இன்டர்மீடியேட்டரிஸ் இருக்கிறனால யூரோப்புக்கு வரப்போ இந்தியால ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் யூரோப் மார்க்கெட்டுக்கு வரப்போ கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதான் நிலைமை போயிட்டு இருக்குது. அப்போ என்னது, நீங்க 20,000 ரூபாய்க்கு வாங்கி உங்க ஊர்ல வித்தீங்கன்னா நீங்க உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியாது பெருசா. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வச்சு விற்க முடியும். அதே நீங்க டைரக்டா ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா உங்களோட ஷிப்ல இந்தியால இருந்து பொருளை வாங்கி நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா அப்போ எவ்வளவு இன்டர்மீடியேட்டரிஸ் பைபாஸ் பண்ணி நீங்க எவ்வளவுக்கு விற்கலாம், நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கி 25,000 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்போ இமேஜின் த லெவல் ஆஃப் ப்ராஃபிட் யூ வில் பி கெட்டிங் த்ரூ வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்ல நீங்க குவான்டிட்டியை ட்ரேட் பண்ணிட்டு வந்தாலும், கமோடிட்டிஸை ட்ரேட் பண்ணாலும், ஸோ அந்த லெவல்ல இருக்கும். அப்போ அந்த அளவுக்கான ப்ரிவிலேஜை யாருக்கு விட்டு கொடுக்குறா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து குவீன் வந்து என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு விட்டு கொடுக்குறாங்க, ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு விட்டு கொடுக்குறாங்க. ஸோ லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, நிறைய பேர் அப்பப்போ சொல்றாங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே இங்க வந்து என்னது அம்பானி அதானிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அது அலிகேஷன் மட்டும் தான், ட்ரூ கிடையாது, அலிகேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது, இங்க அதே மாதிரியே விட்டே கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு இவ்வளவு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டு யூ திங்க் லைக் வந்து பாத்தீங்கன்னா என்னது சும்மா கொடுத்துருப்பாங்களா? அந்த மாதிரி சும்மா கொடுத்துருப்பாங்களாப்பா? பதிலுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டிப்பா இங்கிலாந்து குவீனுக்கு என்ன பண்ணியிருப்பான், இங்கிலாந்து குவீனுக்கு என்னப்பா பண்ணியிருப்பாங்க, இங்கிலாந்து குவீனுக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து குவீனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன கொடுத்துருப்பாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா குவீனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, பதிலுக்கு பிரைப்ஸ். அதுக்கப்புறமே நான் என்ன சொல்லியிருப்பான், நிறைய நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ராஃபிட் நான் கொடுக்குறேன் வருஷத்துக்கு. அவன் என்ன சொல்லுவானா, வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ருபீஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒத்துப்பான். ஸோ அப்போ ஒத்துக்கிறனாலதான் குவீன் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான இந்தியாவோட ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ் அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க சொல்ல போனா.
ஸோ திஸ் இஸ் ஹவு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஸ்டோரி நான் சொல்லலாம், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நம்ம வழக்கம் போல அதே பேட்டர்ன்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிளியர்? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதுதான்.